மை யோக். ஆமென். என் நுகத்தை, டேக் மை பர்டன். கேஜேவில் என்கேஜேவில் என்ன போட்டிருக்கு? அதுலேயே அதான் போட்டிருக்கு. ஓகே, டேக் மை யோக். ஆனால் அதர் டிரான்ஸ்லேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மை பர்டன். ஆமென். சோத்திரம். NIV யாராவது வச்சுருக்கீங்களா? சரி பரவாயில்ல. அப்போது டேக்ஸ் ஃபார் பிலீவர்ஸ். ஆமென். டேக்ஸ் ஃபார் பிலீவர்ஸ். டேக் த யோக். என் நுகம்னா அது என்ன? அங்கே தான் சீக்ரெட் இருக்கு. அது டேக் த யோக் ஆஃப் கிரைஸ்ட். நாட் ஜீசஸ், கிரைஸ்ட். கிறிஸ்துவின் நுகம், அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய நுகம். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். டேக் த யோக் ஆஃப் கிரைஸ்ட். 29ஆம் வசனம், டேக் த யோக் ஆஃப் கிரைஸ்ட். அப்படி தான் நம்ம அதை எடுக்கணும். சரி, டேக். அடுத்ததாக விசுவாசி என்ன செய்யணும்? ஆமென். இந்த எடுத்துக்கொள்கிறது, டேக். என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது. எப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு சம்பூர்ணமாய் வரும்? ஆமென். இது விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம். நம்பர் 1, டேக் த யோக் ஆஃப் கிரைஸ்ட். Verse 29. அடுத்ததாக டேக் அப் த கிராஸ் டெய்லி. டேக் அப் த கிராஸ் டெய்லி. இது இயேசுவின் சிலுவை. ஆமென். வாசிங்க லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஜீசஸ் ஃபார் ஆல். நல்லா உங்களுக்கு நல்லா புரிஞ்சாதான் புரியும். ஜீசஸ் ஃபார் ஆல். அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்து. கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கலாத்தியர் 2:20 சொல்றது போல. அப்போ அனுதினமும் டெய்லி டேக் அப் யோர் கிராஸ். ஆமென். இயேசு சிலுவையை சுமந்துட்டுல நீங்கள் நிறைய பேர் அப்படிலாம் சுமந்துட்டாக்கா அப்படின்னு ஆசீர்வாதம். நோ 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 நோ. அது 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 ஒன்லி ஃபார் ஜீசஸ். ஆமென். நமக்குன்னு ஒரு பேர்டன் இருக்குது, நமக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு முறை சபையில் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமென். டேக் அப் யுவர் கிராஸ் அப்படின்னு என்னது? டேக் அப் தி கிராஸ் டெய்லி. டேக் அப் த கிராஸ். பாடு. ஆமென். சிலுவையில் இயேசுக்கு என்னெல்லாம் வந்தது? சிலுவையில் இயேசுக்கு என்னெல்லாம் வந்தது? ஷார்ட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று சொல்லுங்கள். சிலுவையில் இயேசுக்கு என்ன நடந்தது? சிலுவையில் இயேசுக்கு பாடுதான். அந்த பாடில் என்னது? ஒன்று சொல்லுங்கள். யார் சொன்னது? அவமானம். வெரி குட். ஷேம், அவமானம். அடுத்தது என்னது? நிந்த. அடுத்தது என்னது? பரியாசம். அடுத்தது என்னது? சொல்லிகிட்டே போகலாம். ஆமே. முதல்ல என்னது? அவமானம். க்ளோரி. அப்போ தட்ஸ் த கிராஸ். தட்ஸ் த கிராஸ். ஆமே. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். டேக் நோ தாட் ஆஃப் லைஃப். வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை செய்வார். கரங்களை வைத்துங்க. டேக் நோ தாட் ஆஃப் லைஃப். அல்லேலூயா. அதை பற்றி கவலைப்படாத. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி போவோம்? இந்த கொரோனாவில் ஆண்டவர் நடத்தினாரா நடத்தலையா? சொல்லுங்கள். நடத்திருக்காரா நடத்தலையா? ஆச்சரியமாக நடத்தினாரா நடத்தலையா? திருப்தியாக நடத்தினாரா நடத்தலையா? சோத்திரம். பிரைஸ் காட். ஆமே, உண்மை. நடத்துவார். நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம். டேக் நோ தாட் ஆஃப் ரேமன். ஆமென். எண்ணத்தை உடுப்போம். ஆமென். சோத்திரம். சரி, அடுத்ததாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாளுக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். வாசிங்க. சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. ஆமென். டேக் கம்யூனியன். பாருங்க,
கடந்த நாளில் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். ஒரு விசுவாசி என் வீட்டுக்கு வந்து என்னோட 1 மணி நேரம் இருந்து நல்லா பேசி எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது, நான் நாளைக்கு கம்யூனியன் எடுக்கலாமா ஐயா? ஆமென். அந்த வார்த்தை என்னை உடைத்தது. அந்த வார்த்தை என்ன உடைத்தது. ஆமென். சில காரியங்கள், தன் பாவங்களை மறைக்கிறவன் நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களை மிதமிஞ்சின நீதிமான ஆக்குறதே உங்கள் தாட்ஸ் தான். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், டேக் யுவர் கிராஸ், டேக் யுவர் கிராஸ். ஆமென். அல்லேலூயா. 100க்கு 100 இயேசு தான். மிஞ்சி என்னத 100க்கு 100 யாரு? இயேசு. நம்ம அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். எவ்வளோ குறை இருக்கும், எவ்வளோ பலவீனம் இருக்கும். அவுட்வேர்டில் ஒன்று அப்படி காமிக்காத. டேக் ஹம்பிள். சிலுவையை சுமக்கணும்னா என்ன வேணும்? அதுக்கு ஒரு ஹம்பிள் வேணும், ஒரு ஹம்பிள் வேணும். டேக் ஹம்பிள். ஆமென். பி ஹம்பிள். சோத்திரம். அந்த தாழ்மையை மூலம் நீ தரிச்சுக்கிட்டா, தெரியாமல் செஞ்சுட்டு ஆண்டவரே, இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், இனி அப்படி நடக்க மாட்டேன். இது நான் ஊழியக்காரனோடு கூட நான் ஒரு விஷயம் நான் ஒப்புரவாயிடுறேன், உங்களோட ஒப்புரவாயிடுறேன் நாளைக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஊழியக்காரோட நான் என்ன செய்கிறேன்? ஒப்புரவாகிறேன். அந்த தாட்ஸில் தான் அவர் வந்திருக்கிறார். கரளை வைத்து சோத்திரம். பிரைஸ் காட். அப்போது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சுத்திகரிப்பு வைக்கிறோம். இந்த சைடு பார்த்தோன்னா ஒருத்தருமே இல்லை. இங்கே தான் கூட்டம், ஒருத்தருமே இல்லை. வேலை நிமித்தம் போகிறவங்களாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமென். அப்போ டேக் கம்யூனியன் ரொம்ப முக்கியம். டேக் கம்யூனியன். பந்தி அசட்டை பண்ணாத. ஆமென். அந்த 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 ஃபெலோஷிப்பில் வா, அந்த கம்யூனியனுக்குள்ளே வா. கம் யூனியன் அப்படி கூட எடுத்துக்கலாம். கம் யூனியன். ஆமென். கம்யூனியன், கம் யூனியன். உண்மைதானா? அப்படி எடுக்கலாமா? எடுக்கலாம். ஆமென். பிரைஸ் காட். அப்போ வேதம் சொல்வதை போல அடுத்ததாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் தி ஹோல் ஆர்மர். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஆமென். அது என்ன வர்க்கம் உங்களுக்கு தெரியும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்னலாம்? டக்குன்னு வாசிங்க பாப்போம் வேகமா. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். ஆமென். தட்ஸ் தி ஒன் யோக். சத்தியம் என்னும் கச்சை. அது அடுத்தது என்னது? நீதி என்னும் மார்க்கவசம். எஸ். சமாதானத்தின் சுவிசேஷம். சமாதானத்தின் சுவிசேஷம் குறிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனவுறுதியோடும். போதும். அப்போ வேதம் சொல்லுகிறது, டேக் மை யோக் அப்பான் யூ. ஆமென். விசுவாசிகளுக்குரிய காரியத்தில் நாம் சரியாக இருக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த கூடாரத்திலிருந்து நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். வாசிங்க சீக்கிரம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். For we that are in this tabernacle to groan and being burdened. பாத்தீங்களா? பாரம். சோத்ரம். இந்த கூடாரம் என்னது? சபை வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை. எல்லோரும் பாரம். ஆமென். சோத்ரம். நான் சொன்னது இப்படிப்பட்ட பாரங்கள்லாம் கர்த்தர் சொன்ன அந்த பாரம். அதுதான் கர்த்தர் சொன்ன, என் சுமை என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள். டேக் அப் மை பர்டன். டேக் அப் மை பர்டன். ஆமென். ஸ்தோத்திரம்.
கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும். சரி, இங்கு பவுலுக்கு ஒரு பலவீனத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். என் சரீரத்தில் வேதம் சொல்லுகிறதை போல அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்ன செய்தீர்கள்? And my temptation which was in my flesh despised not. அது எப்படின்னா, and my temptation which was in my flesh. Yes, என் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட யோக் ஒரு பலவீனம் உங்கள் ஆத்மாவில் கொடுக்கப்படும், உங்கள் ஆவியில் கொடுக்கப்படும். அது என்ன பவுல் சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23 வாசிங்க பார்ப்போம். வாசிங்க சீக்கிரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 வேகமா வாசிங்க. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தினமாய் பேசுகிறேன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களா ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளா அடிபட்டேன், ஒரு தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களாலும் கல்லறைகளால் வந்த மோசங்களாலும் என் சுயஜனங்களால் வந்த மோசங்களாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்திலே உண்டான மோசங்களிலும் வாசிங்க பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். லாஸ்ட் இவை முதலானவைகள் இல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற அல்லேலூயா ஆமென். இந்த சரீரத்தில் அவன் மேல போட அந்த பாரத்தெல்லாம் எடுத்து 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 கடைசியில் எங்க கொண்டு போய் வைக்கிறான்? ஸ்பிரிச்சுவல். ஆமென் அல்லேலூயா. உங்க சரீரம் சும்மா இல்லை. நீங்கள் அதை ஏற்றுக்க 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 ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஃப்ரீலியாக கண்டினியூலியாக கர்த்தர் கொண்டு போயிடுவார். ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்டிங் இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆமென். 5 நாள் ஃபாஸ்டிங் எப்படி போனதுன்னு தெரியாது சில பேருக்கு. ஹல்லேலூயா க்ளோரி. பிள்ளைகளா இங்கே கொஞ்சம் பின்னாடி உட்கார வச்சிருங்க. சரி, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அதே மாதிரி 12ஆம் அதிகாரம் 7 10 வசனம். அன்றியும் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே எல்லாம் ஃப்ளஷ், என் மாம்சத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை என்னை உயர்த்தாத படிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. கவனமாயிரு. ஃப்ளஷ். ஆமென். இதுதான் இந்த மாம்சத்தில் ஆவிலடி டாப்பில் போகலாம். ஆமென். ஆத்மா காரியத்திலையும் நீ பக்காவாக இருக்கலாம். சுமக்கக்கூடிய பகுதி இதுதான் கிராஸ். ஏசு ஆவியில் சுமக்கல, ஆத்மத்தில் சுமக்கல, சரீரத்தில் சுமந்தார். கரங்களை வைத்துங்களேன். உங்கள் சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். உங்கள் சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தீட்டுப்படுத்தவோ, அதை நீங்கள் சும்மா கண்டபடி சினிமா பார்க்கவோ, செல்ஃபோன் பார்க்கவோ, சீரியல் பார்க்கவோ, என்னென்னது யாராவது கரெக்டாக சொன்னால் உங்களுக்கு ப்ரைஸ் தரும். இப்போ தேசத்தை கலக்கிக்கிட்டு இருக்க ஒரு ஆவி இருக்குது. உங்கள் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுவோம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா. என்ன ஆவி அது? சொல்கிறான் பார்த்தீங்களா? அவன் பார்க்க மாட்டான். எனக்கு தெரியும், வீட்டில் எல்லோரும் பார்க்க மாட்டாங்க. பிக் பாஸ். என்ன பாஸ்? பிக் பாஸ். ஆமென். யார் பிக் பாஸ் உனக்கு தெரியுமா? இந்த சரீரத்துக்கு அதிகாரி யார்? உன் சபையில் இருக்கிற பிள்ளையார் தான் இயேசு. நீ பிக் பாஸ் பார்க்குறன்னா உன் பிக் பாஸ் யார்? மொட்டை தலை பாஸ் யார்? பிசாசு. டோன்ட் லுக் பிக் பாஸ், சீக் பிக் பாஸ். நம்ம ஆண்டவர் பெரிய ஆண்டவர். இங்கே சில பேர் பார்க்குறீங்க. எஸ்,
உன் ஆவியில் உணர்த்து. இன்றைக்கி ஒப்பு கொடுத்துருங்க. பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒப்பு கொடுங்க. மருந்துக்கு கூட பார்க்காதீங்க. ஐயா நான் ஞானஸ்தானம் எடுக்கலை, நான் பார்க்குறேன், தப்பு தப்பு தப்பு. தூக்கி போடுவான் டிவியை குப்பையில் கரங்களை வைத்து. இல்லை ஒரு சுத்தியில் இருந்தால் அந்த சிஸ்டர் சொன்னாங்களே சம்மட்டியால் உடங்க பாஸ்டர், உட உன் பிள்ளைகிட்ட சொல்லி. ஆமே இல்லை என்கிட்ட சொல்லு. சோத்திரம். கரங்களை வைத்துங்க. ஹல்லேலூயா. ஆமே. க்ளோரி. சோத்திரம். போகட்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது, வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. என்னை விட்டு நீங்கும்படிக்கு அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுல் 3 தரம் வேணா, நீங்க ஒரே ஒரு நிறைஞ்சோம் என்னை விட்டு அதை நீங்கிடணும். என்னை விட்டு நீங்கணும் சொல்றோம். கரண்ட் இத்தனை பேர் பார்க்குறீங்க. இல்லை 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 சும்மா சொன்னேன். சரி வாசிங்க வாசிங்க வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே. ஆமென். பார்த்தீங்களா? therefore I take pleasure in infirmities, I reproaches in necessities, in persecutions, in distresses for Christ's sake, or when I am weak, when I am strong. கரங்களை வைத்துங்களேன். நான் மாம்சத்தில் பலவீனமாக இருக்கும் போதே ஆவியின் பலத்தினாலே I forced. கரங்களை வைத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதான் சீக்ரெட், பவுலுடைய சீக்ரெட். அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். நான் பலவீனமாக இருக்கும் போதே நான் எப்படி இருக்கிறேன்? பலமாக இருக்கிறேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என் மேலே தங்கி இருக்கிறது. the presence of glory. hallelujah jesus. glory. வேதம் சொல்வதை போல. ஆமென். கடைசி அந்த வசனத்தை கூட வாசித்துங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். அப்படின்னா என்னது? பிரியப்படுகிறேன் என்னது? என் மேல என்னத்தை கொண்டு வைங்க. சோத்திரம். ஆண்டவரே இன்னும் 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 இன்னும். ஆமென். நான்லாம் இன்னைக்கும் கேட்பேன். இந்த 2001 சபை வந்த அன்னைக்கு எனக்கு சபைக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், இன்று முதல் என் பாடுகளை இவனுக்குள்ளே வைக்கிறேன். இன்றைக்கி ஆவியான்ட்ட கேட்பேன், இயேசு என்ன பாடம் எனக்குள்ளே வைக்க சொல்கிறாரோ வைங்க. ஐ எம் ரெடி. நான் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கரங்களை வைத்துங்களேன். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் நான் எப்படி சுமந்து எனக்கே தெரியாது. உண்மை. என் நெருக்கங்களில் என் பலவீனங்களில் எல்லாம் ஆவியானவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தர் சொல்லுங்க. உண்மை. சபைக்கு உதவி செய்வார். நீங்கள் கேட்கணும். ஆமென். கர்த்தர்ட்ட கேளுங்க. ஆமென். பிரைஸ் காட். அதுதான் பவுல் சொல்றார், நான் பலவீனமாக இருக்கும்போது எந்த அளவுக்கு புடமிடப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் நொறுக்கப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உடைக்கப்படுறீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? புடமிட 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 சுத்த பொன்னாக விளங்கும். சுத்த பொன்னாக விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிடுறாரு, அவருக்கு என்ன என் பிரச்சனை அவர் பார்த்தா தான் தெரியும். ஆமென். பிரைஸ் காட். முதல்ல உங்கள் சரீரங்களில் அதை ஏற்றுக்கும். பவுல் சொன்னதை போல் அதை நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆத்மாவிலிருந்தும் ஆவிலிருந்தும் கலிகூற ஆரம்பிப்பீங்க. போகட்டும். அவனை வேகமாக வருகிறேன். அப்போ வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இதன் நிமித்தம் உங்களில் அநேகர்கள் பலவீனரும் வியாதி உள்ளவருமாக இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும். தெரியாத்தனமா பலவீனத்தை சுமக்கிறது, தெரியாத்தனமா பாடுகளை சுமக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பவுல் சொல்றா, டைரக்டா என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ நோ. நிறைய பேர் நினைக்கிறது போல அது தவறான முள் கிடையாது. தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக உள்ள முள். என்ன காரியமாக இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக மாத்திரம் நீ கேட்டுப்பார். கர்த்தர் உன்னை சோதிக்கிறதுக்கு அவர் பொல்லாங்க கொடுத்து சோதிக்க மாட்டார். உன் மாம்சத்தை பொல்லாங்க கொடுத்து சோதிக்க மாட்டார். உன் சரியத்தை இதுக்காக ஒப்பு கொடுத்துருக்கிற, சிலுவையை சுமக்க ஒப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொன்னால் அது டெஸ்ட் பை பண்ணுறவர் தேவன் கிடையாது. ஆமென்.
அல்லேலூயா. அந்த சரீரத்திலிருந்து நீ கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்துகிறாய்? ஆமென். சங்கீதம் 107 சங்கீதம் 17-18 வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 107 17 18. நிர்மூடர் தங்கள் பாத்தீங்களா? நிர்மூடர். இவங்க யாரு அது? அப்போ அவங்க யாரு அது? fools because of their transgression and because of their deeds. மந்த இருதயம் உள்ளவர்களே. எம்மாவூர் சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஓ டல் ஹார்ட்டட். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். பிஃபோர் கம்யூனியன் கர்த்தர் சொன்னார். அப்போ 18ஆம் வசனம், அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. ஆமென். ஆத்துமா சகல போஜனத்தையும் பவுல் என்ன சொல்றாரு? கண் விழிப்புல இருந்த, உபவாசத்தில் இருந்த, டேக் ஃபாஸ்டிங். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஞானஸ்தானம் எடுக்கட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் வாரத்தில் ஒரு முறை ஃபாஸ்டிங் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுங்க. எத்தனை பேர் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? எஸ். மீதியான பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வேண்டாம், கொஞ்சம் பிள்ளைகள் விவரம் தெரிஞ்சுட்டாலே கற்றுக் கொடுங்க, தப்பு இல்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே அதுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். இளைப்பாறுதலை கொடுக்கிறவர் யார் தான்? கர்த்தர். சரியா யூ டேக் அப் த கிராஸ். சரியா உன் சரீரத்தில் சரியா நீ அந்த காரியத்தை செய்யும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? ஆமென். வேதம் சொல்லுகிறார், 2 நாளாகமம் 2 வேதம் சொல்லுகிறது. ஆமென். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இளைப்பாறுதலை நம்ம என்ன செஞ்சோம்னு சொல்றான். நாம் தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்க, நாம் இந்த பட்டணங்களை கட்டி அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்களை உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு தாவி ஆத்மா சரீரத்தை தாழ்பால் போட்டு நல்லா பலப்படுத்து. உங்களுடைய நல்லா ஸ்ட்ராங்காக பலப்படுத்து. சத்துருக்கள் உள்ள நுழையாதபடிக்கு பலப்படுத்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆமென். நாம் தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை தேவன் என்ன செய்தார்? கட்டளையிட்டார். இப்ப பாருங்க, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். இங்க இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கவனிக்கணும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். And he said, my presence shall go with thee and I will give thee rest. இங்க என்ன போட்டிருக்கு? and I will give you rest. Amen. Yes, ரெண்டும் ஒன்று தான். ஆமென். அப்போ என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஸ்தோத்திரம். இந்த இளைப்பாறுதல் என்ன? இளைப்பாறுதல். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசி. என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. ஆமென். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருந்தது? எஸ் எஸ் எல்லாம் சொல்ல போனா அந்த வேர்ட் ஆஃப் காட், the presence of God. Hallelujah. My presence shall go with you. Amen. உடன்படிக்கை பெட்டியோடு கூட அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு முன்பாக அவர்கள் இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு. கர்த்தர் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார்ல, அந்த ஸ்தலம்
அது என்ன இளைப்பாறுதல், அதை காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன்பாக அது என்ன செய்தது? அப்போ சங்கீதம் 55 சங்கீதம் 6 வசனம், அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். சங்கீதம் 116:7 வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. பாருங்க, இந்த யோக் நம்மளை எங்க ரஷ் பண்ணுது? ஸ்பிரிச்சுவல், ப்ராமிஸ் லேண்ட். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலே உண்டாகிற சந்தோஷமாக இருக்கு. அப்போ மீண்டும் வாசிங்க. அப்போ நீ என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு கர்த்தர் எப்படி நன்மை செய்கிறார் பார்த்தோம். அதான் மத்தேயு 11:28-30 வரைக்கும் பார்த்தோம்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், கம் அன்டு மீ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ நான் சொன்ன ஒரு ஆத்மா தேடி கர்த்தருடைய ஊழியனிடத்தில் வந்து தன்னுடைய காரியங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் அதை கவனிக்கிறார், கர்த்தர் அதை பார்க்கிறார். கரங்களை உயர்த்துங்களேன். உண்மை. ஆமென். உன் ஊழியர்கிட்ட நீ ஃப்ராங்காக இரு, கர்த்தர்கிட்ட இருக்கிற. அதே போல் உன்னை நடத்துகிற கண்காணிப்பானுகிறவர்களையும் சபையை கண்காணிகளாக வைத்த மேய்ப்பர்கள் அது மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மந்தைகளும் எப்படின்னு என்ன செய்யணும்? அது இனி நீங்கள் சரியாக இருக்கணும் அதில். ஆமென். பிரைஸ் காட். போகட்டும். வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எஸ், அப்பொழுது அப்போ மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் யூ. அவன் கரெக்டாக அப்போ அவன் எந்த வழியில் எப்படி கர்த்தர் நமக்கு அதை தருவார்? எரேமியா 6:16 வசனம் வேதம் சொல்லுகிறது, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வாசிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு எப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கர்த்தர் நடத்தினார், எப்படி ஆபிரகாமை நடத்தினார், ஈசாக்கை நடத்தினார், யாக்கோப்பை நடத்தினார், ஆதாமை நடத்தினார். ஆமென். எலியாவை நடத்தினார், எலிசாவை நடத்தினார், எரேமியாவை நடத்தினார், எசேக்கியேலை நடத்தினார். எப்படி பெரிய பரிசுத்தவான்களை எல்லாம் கர்த்தர் நடத்தினார். தாவீதை நடத்தினார். எப்படி நடத்தினார்? ஆமென். பிரைஸ் காட். வாசிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்க. இன்னைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டில் நல்ல வழின்னு யாரை பார்க்குறோம்? சில குறிப்பிட்ட பரிசுத்தவான்களை பார்க்குறோம். அதிகமாக நம்ம சபையில் உபயோகப்படுத்தப்பட்ட பெயர் எலியாவாக இருக்கும். கரங்களை வைத்துங்களேன். எனக்கு ரொம்ப ஆசை, பரலோகம் போனால் அவனை போய் பார்க்கணும். ஆமென். கரங்களை வைத்துங்க. நம்ம பார்ப்போம், நம்முடைய பிதாக்களின் கூடாரங்களுக்குள்ளே போவோம், அங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போவார். நீ இன்னும் கேட்டால் உங்கள் பிதாக்கள் எல்லாம் உங்கள் வாசல்லே வந்து நிற்பாங்க. ஆமென். சொல்லுவாங்க, கர்த்தர் கொண்டு என்னை குறித்து அதிகமாக பிரசங்கிச்சான். ஐ நோ கர்த்தர் சொல்லுவார். கரங்களை வைத்துங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஆமென். ஏன்னா நம்ம இப்படி சொன்னாலும் அவங்க எப்படி நினைப்பாங்க? எபிரேயர் 11 சொல்லப்படுதில்ல, இவர்கள் எல்லாரும் நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷமானதொன்றையும் தேவன் நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ அதை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். ஆனால் நம்முடைய வழி யாரு? ஜீசஸ். ஓகே. பூர்வ பாதை எது, பூர்வ வழி எது, அவங்கள எப்படி நடத்தினார், இந்த பாடுகளில் கர்த்தர் எப்படி நடத்தினார்? ஆமென். அநேகர் என்ன பார்க்குறாங்க? தாவீது வழியை பார்க்குறாங்க. தாவீது வழி என்ன வழி? தாவீதுகிட்ட 2 வழி இருக்குது. என்ன வழி? ஒன்று மாம்ச வழி இருக்குது, அதை தான் பார்ப்பாங்க. அவன் பாவம் செய்யலையா? என்ன நீ பெருசாக பேசுறீரு? அவன் பாவம் செய்யலையா? கரங்களை வைத்துங்க. என்னத்தை சொல்ல, தலையில் அடிச்சுக்கிற தவிர ஒரு வழி இல்லை. கரங்களை வைத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரே பின்னால் சொல்கிறார், பத்சேபால் இடத்துல அவன் செய்த தவறே அல்லாமல் அதை போய் ஆண்டவர்கிட்ட போய் நின்று
இந்த தவறை குறித்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது, நான் சொல்கிறேன், நீ திருப்பி என்கிட்ட கேட்குறிய அப்படின்னு கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும்? அதனால் வைத்துங்க. ஜாம்பவான்கள் பட்டியலில் அவன் வர்றான், உரியா. ஆனால் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. தாவீதினுடைய பராக்கிரமசாலிகள் பட்டியலில் கடைசியில் எண்டில் முடிக்கிறவன் உரியா தான். தாவீது பார்வைக்கு அற்பமாக எனப்பட்டவன். ஹல்லேலூயா. போகட்டும், நான் அதுக்கு ரொம்ப போல. இப்போ சங்கீதம் 1 வசனம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அப்போ வேதம் சொல்லுகிறது 1 வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாருங்க, அந்த இதுல என்ன போட்டிருக்கு? walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of scornful. பார், குத்திட்டே இருக்கிறது. ஆமென். பின் பண்ணிட்டே இருக்கு. மந்தையை பின் பண்ணாத, மந்தைகளை பின் பண்ணாத. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவனுக்கு ரீஃப்ரெஷ் கொடு, ரிஃபைனிங்கில் கொண்டு போ. அதுக்கு சொல்ல தெரியாது. சில மந்தையோட காதுக்குள்ளே ஈ போயிருக்கும், சில மந்தையோட ரோமத்துக்குள்ளே உள்ள பூந்துக்கிட்டு அது பயங்கர வேலை பண்ணும். ஆமென். டேக் த அனாயிண்டிங், டேக் யுவர் கப், ஃபில் தட். அவன் மேலே நிரப்பு. அது தானாக உதறும், தானா குதிக்கும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிண்டல். ஊழியக்காரனே கிண்டல் பண்றான். அபிஷேகத்தை குறித்து கிண்டல், டங்ஸை குறித்து கிண்டல். ஹல்லேலூயா. கேர்ஃபுல். ஆமென். எத்தனை மந்தைகளை மேலே ஊத்துன உடனே ஷேக். வை லார்ட், ஐ நீட். எனக்கு தான் தெரியும் என் வலி, எனக்கு தான் தெரியும் என் வேதனை. என்ன அழுத்திட்டு இருக்கிற நுகம் எது, என்ன குத்திக்கிட்டு இருக்கிற ஃப்ளைஸ், ஸ்னேக்ஸ் எல்லாம் தொம்மு தொம்மு தொம்முன்னு விடும். கரலை வைத்து என்னது அது? ஷேக்கிங். அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடியிருந்த இடம் அசைந்தது. பிகாஸ் ஆஃப் ஃபயர் அனாயிண்டிங். கரங்களை வைத்து கத்திரங்களை சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். சங்கீதம் 1 பேதுரு 5 வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடும். ஒரு மந்தை எப்படி இருக்கணும், யார்கிட்ட இருக்கணும், எப்படி இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விசாரிக்கிறவர், மந்தையை விசாரிக்கிறவர் யார்? பூமிக்குரிய உங்கள் மேய்ப்பதற்கு கண்காணிகளாக வைத்திருக்கிற மேய்ப்பர்கள். இன்னொரு மேய்ப்பர் யார்? பிரதான மேய்ப்பர். நம்முடைய ஆடுகளின் பிரதான மேய்ப்பர் யாரு? இயேசு. வாசிங்க 1 பேதுரு 5:7. அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் அதில் 1 வசனத்துலேருந்து வாசிங்க. அதில் உங்களுக்கு நல்ல அருமையாக போட்டிருக்கும். பிரைஸ் காட். மேய்ப்பர்களுக்கும் அதில் இருக்குது. உங்கள் கருத்தில் கொடுத்துருக்கிற மந்தையை நீங்கள் மேய்க்கும்போது பிரதானமான வாடாத கிரீடத்தை நீங்கள் பெறணும்னா எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும், அதில் இருக்குது. நீங்கள் 7 மட்டும் வாசிங்க சீக்கிரம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ யார் அது? ஒன்று கர்த்தர். இந்த பூமியில் விசாரிக்கிறவங்க யார்? உங்களுக்கு கண்காணிகளாக வைத்திருக்கிற மேய்ப்பர்கள். அவங்க கரத்தில் பாத்திரம், அபிஷேக பாத்திரம் இருக்கும்னா நீங்கள் நம்பி அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள். அபிஷேகம் பாத்திரம் இல்லாதவங்ககிட்ட போகாதீங்க. நான் இப்போயே சொல்கிறேன், கரங்களை வைத்துங்க. நோ, don't go there. Hallelujah. Praise God. Amen. Hallelujah. அபிஷேகத்தை குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவன், அபிஷேகத்தை குறித்து கிண்டல் பண்ணுறவங்க, you don't go there. Amen. Hallelujah. Amen. அவங்களோட எந்த கனெக்டிவிட்டி வைக்காத. அவன் கையில் கர்த்தர் பாத்திரத்தை கொடுப்பார். அப்போ தெரியும் அவங்களுக்கு அந்த பாத்திரத்தினுடைய மேன்மை என்னன்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உன் கரத்தில் இருக்கிறது என்ன? ராட். வாட் இஸ் தட் ராட்? தி அயர்ன் ராட், லார்ட். குயவன் கலத்தை நொறுக்குவதற்காக கொடுக்கப்பட்ட. பட் மோசஸ் கரத்தில் இருக்கிறது என்ன? தி ராட். which rod?
the inside snake, the biters. கர்த்தர் சொன்னார், put down the rod. Put down. உன் பெருமையை கீழே போடு. Amen. Hallelujah. Take up. That's the cross. இந்த சிலுவை நீட்டு இட்டு போ. சிம்பிளா மாத்துவாருங்க ஹோலி ஸ்பிரிட். ஆமென். Glory. Within second உன்னை டிரான்ஸ்ஃபிகர்களை கொண்டு போறவருக்கு நாள் போதாதம்மா, மாசம் போதாதா, வருஷம் போதாதா, எவ்வளவா போதுமே. உனக்கு பிறக்க போற சந்ததிக்கெல்லாம் கூட இண்டெக்ஸ் போட்டு விட்டுருவார். கரண்ட் வைத்துங்களேன், அவங்க மேலெல்லாம் கூட காவல் வச்சிருவார். அவ்வளோ அருமையான தேவன். பிரைஸ் தி லார்ட். நல்ல ருசி, நல்லா டேஸ்ட் பண்ணு. பாடுகளிலையும் டேஸ்ட் பண்ணு, உபத்திரவங்களையும் டேஸ்ட் பண்ணு, பண்ணி பாரு. ஆமென். That's your cross. Hallelujah. Praise God. போகட்டும், வேகமாக நான் வருகிறேன். வேதம் சொல்லுகிறது, NKJV அதை படிங்க. Cast all your care. Casting all your care upon him. Casting all your care upon him. For he careth for you. Casting all your care upon him. இந்த கேர்ல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, கேர் மீன்ஸ், ஆமென், ஒரிஜினல் எப்படி போட்டிருக்குன்னா மெரிமா, MERIMMA, மெர், MER மெர் டேஷ் IMNA, NA silent word, மெரிமா. From Merico, from Merico. எதுலேருந்து அது வருது, மருவி வருது? மெரிக்கோ. மெரிக்கோ மீன்ஸ் டு டிவைட். என்னது? டு டிவைட். டிவைட்னா என்னது? டிவைட்னா பிரித்தெடுக்க. டிவைட்னா என்னது? பிரிக்கிறது. Divide. Amen. And nous. Nous means the mind. Mind. தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் the joints and என்னது the flesh, spirit, bodies, அதில் கொண்டு போய் வைக்கிற ஃபிக்ஸ்ட் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? பிரிச்சோம். டிவைட், மெரிமா. The mind, the word denotes distractions, anxieties, and burden and worry is unnecessary because the Father's love provides for both our daily needs and special needs. நான் உங்களுக்கு அந்த விளக்க உரையிலிருந்து எடுத்து சொல்கிறேங்க. ஆமென். எப்படியெல்லாம் பிரித்து கர்த்தர், ஆமென், ஸ்தோத்திரம், பூர்வபாதை எது என்று நீ விசாரித்து கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை 1 பேதுரு 5:7 சொன்னதை போல அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிற தேவன். ஆமென். உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன செய்யுங்கள்? உங்களுக்கு அவர் மேல என்ன செய்யுண்டு? கேர், நம்பிக்கை. அது எப்படிப்பட்ட கேர்? அதைத்தான் நாம் பார்த்தோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்ற நல்ல வழிகளில் நாம் நடப்போமானால் அப்பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் நிச்சயமாய் கிடைக்கும். யோவான் 14:6 வேதம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்.
த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். இயேசுவான சத்தியம், இயேசுவான வார்த்தை. வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எப்படி இருக்கிறார்? வேகமா எழுதிக்கிங்க. ஒரு 7 காரியங்களை வேகமாய் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க. The only way to God. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமென். ஹல்லேலூயா. டிவைடட். எல்லாம் கவனிச்சுக்க. டிவைடட். எதுலலாம் டிவைடட்? த மைண்ட். ஆமென். என்னென்னலாம்? ஆத்மால எத்தனை பிரிவு பார்த்தோம்? 4 பிரிவு. என்னெல்லாம்? எமோஷன்ஸ், மைண்ட், வில், அறிவு, இன்டெலெக்ட். 4. ஸ்பிரிட்ல எத்தனை பார்த்தோம்? 3. என்னெல்லாம்? ஃபெலோஷிப், கான்சியன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட். உணர்வு, ஐக்கியம், மனசாட்சி. இவைகளில் எல்லாம் வழியாகிய இயேசு வருவார். நான் சொன்னல, வழியில் உங்கள் இரவில் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார், ஆவியில் வருவார். கண்ணில் வைத்துங்களேன். ஆமென். ஒரு பரிசுத்தவான் சொன்ன சாட்சி சொல்லி கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு கணவன் மனைவி 2 பேரும், அவர் ஒரு ஊழியக்காரர் தான். இரவு 2 மணிக்கு மேலே 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்களாம். அவர் அடுத்த நாள் காலையில் ஃபோன் போட்டு பேசினாராம். அந்த பரிசுத்தவான் அவர் இப்போ இல்லை. என்ன சொன்னாராம்? என்னப்பா வீட்டில் இப்படி 2 மணிக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அவர் சொன்னாராம், நாங்கள் சண்டை போட்டது எப்படியா அவங்களுக்கு தெரியும்? தாழ்மையாக சொன்னாராம், நானும் இயேசுவும் உங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஆமென். இதை நம்புறவங்க எத்தனை பேர்? நீ நம்பாதனால தான் நீ அப்படியே இருக்க. நீ நம்பாதனால தான் அப்படியே இருக்காங்க. இயேசுவை நம்பு. இயேசு எப்படிப்பட்டவர்னு நீ ஒரு வழியை தான் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆமென். ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சகைக்கு கூட ரெவலேஷன் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5 இருக்குல்ல, நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் அதிகாரத்தோடு உங்களிடத்தில் கூடி வந்திருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? அதிகாரம்னா என்னது? அதிகாரம் உள்ள பிள்ளைகள், பிள்ளைகள் வா போலாம், வா, கர்த்தர் கூப்பிடுவார். இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நமக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா உடுக்கணும், நல்ல சபை நிரம்பணும். அதுதான் இன்றைக்கி நிறைய சபை நிரம்பி வழியணும். என் பாத்திரம் நிரம்பி வழியக்கூடாது. என் பாத்திரம் எப்படி வேணா இருக்கட்டும், சபை வழியணும். வழியும் சபை ஏன் வழியாது? வழியும். அதுக்கு நாட்கள் இருக்கிறது. அதுதான் உன்னை பிராக்டிஸிங் கர்த்தர் உன்னை பயன்படுத்தி கொண்டு போறார். இயேசு மகிமைப்படுற வரைக்கும் வழிஞ்சுதா? இயேசு மகிமைப்படுற வரைக்கும் ஜீசஸ் இஸ் த சிங்கிள். ஆமென். இயேசு மகிமைப்படாது இருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் ஊழியக்காரன் நீ கர்த்தரை மகிமைப்படுத்திப்பார். கரங்களை உன் வீடு வழியும், உன் வீடு நிரம்பும். கிருபையும் சத்தியமும் உனக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த மகிமையை மாத்திரம் பார், மற்றதையும் பார்க்காத. உன் கிளையின் மேல் என்ன தங்கி இருக்கும் பார். உன் கிளையின் மேல் ஆல்வேஸ் ஸ்க்ரோலிங், ஆல்வேஸ் பம்பாட், ஆல்வேஸ் என்னது அப்படிலாம் இருந்தானா ஒன்றும் இருக்காது. உன் கிளையின் மேல் என்ன இருக்கணும்? ரா முழுவதும் பனி இருக்கணும். அப்போ தான் உன் கையில் இருக்கிற வில் பலன் கொள்ளும். அப்போ தான் அதிலிருந்து வர்ற வார்த்தை டிப்பிங், ஒவ்வொரு வேர்ட் தன் வாயை ஆவென்று திறந்திருப்பார்கள். நீ பேசும்போது ஆன்னு கேட்பாங்க. யோபு 29 இருக்குல்ல, நேரம் இல்லை. சரி, அப்போ வாசிங்க. the only way Jesus. அடுத்தது the way of escape. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் நீ அந்த வழியில மாத்திரம் சரியா நின்று சரியா பாரு. என்ன சோதனை வரட்டும் கர்த்தர் தீ கொளுத்தி போடுவார். கரங்களை வைத்து வாசிங்க சீக்கிரம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை. அப்போ இன்னைக்கு நமக்கு இந்த பூமியில வர்ற சோதனை, பாடு, உபத்திரவம் எல்லாம் யாருக்கு வர்ற சோதனை? மனுஷருக்கு வர்ற சோதனை. மனுஷருக்கு வர்ற சோதனை.
ஆமென். நீயோ யாரு யாரு? நீயோ சன் ஆஃப் காட் ஆர் மேன் ஆஃப் காட்? தேவனுடைய மனுஷனே. கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுதலை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும். பழைய ஏற்பாட்டில் எலியாவுக்கு வராத சோதனையா? எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆமென். சோதரம். பழைய ஏற்பாட்டு ஆவியிலே மோசமான ஆவி என்ன ஆவி தெரியுமா? த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல். அந்த ஆவி இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. அந்த ஆவியினுடைய கிளைகள் இன்னும் இருக்கு. கண்ணுக்கு மை போடுறது, அவுட்வேர்டு அலங்கரிக்கிறதெல்லாம் ஜெசபெல் ஸ்பிரிட்ஸ். அது குறித்து ஒரு நாள் கர்த்தர் பேசுவார். ஸ்தோத்திரம். சமீபத்தில் ராயபுரத்தில் மாரநாதா சர்ச் பாஸ்டர் ஸ்டீவன் ராஜ் அருமையாக விளக்கம் கொடுத்துருந்தார். ஆமென். அருமையாக கொடுத்துருந்தார். த ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபெல். அவரோட கிளிப்பில் போய் தேடி பாருங்கள், அருமையாக இருக்கும் இந்த விளக்கம். இன்றைக்கி அந்த பழைய ஏற்பாட்டில் சபையில் ஜெசபெல் ஸ்பிரிட் எப்படி, இன்றைக்கி சபைகளில் ஜெசபெல் ஸ்பிரிட் எப்படி தெரிமையாக ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறேன். உண்மை போகட்டும், நான் அதுக்குள்ளே போல. சோத்திரம். அப்போ அதுக்கு கலங்கி ஓடின தேவ மனுஷனே கர்த்தர் எடுத்துக்கொண்டாரே, பரலோகத்துக்கு அக்கினி சுழல் காற்றில் எடுத்துக்கிட்டாரு. அப்போ மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை. ஆமென். நம்மை போல பாடுள்ள மனுஷன் தானே சொல்கிறார் அவரை. ஆமென். ஆனால் அவனுக்கு வம்ச வரலாறு இல்லாதவனாக்க அவன் யார்? அவன் சொல்லுங்க. அப்போ அவன் எந்த மனுஷன்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இங்கே யாருக்கு முன்பாக நிற்கிறான்? ஜெசபெலுக்கு முன்பாக நிற்கிறான். நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும், பயப்படாத. நீ யாருக்கு முன்பாக நிற்கிறவன்? மேன் ஆஃப் காட். யூ ஆர் நாட் ஆர்டினரி. ஆமென். சும்மா இல்லை. நீ அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? கிருபை. கிருபை ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட். உன்னை தூக்கி கொண்டு போய் நிறுத்துவார். பிலிப்பை நிறுத்தினது போல. நான் எப்படி சேரியட்டில் போவேன்? கம் க்ளோஸ் மை பிலிப். ஆமென். கம் டு மை ஹேண்ட். I'll take care. Amen. Hallelujah. Like a harbatso. Like a harbatso. Harbatso means என்னது? To seize. உடும்பு பிடியா பிடிப்பார் ஆவியானவர். பிலிப் அப்படிதான் பிடிச்சார். இக்காட்டவே பிலிப் இக்காட். ஆமென். பிடிச்சா விடுவாரா? சொல்லுங்களேன். அப்படி தொம்முன்னு விட்டுருவாரா? பிசாசுகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருப்பார். எழுதி வச்சுக்கோ. உன்னை கொண்டு எந்த பிசாசுகளும் விளையாட முடியாது. நோரிக்கு தள்ளுவான். நோரிக்கு தள்ளுவான். கரங்களை வைத்துங்களேன். ஆவியாண்ட கரத்தில் இருக்கும்போது தொட முடியுமா? தொட முடியுமா? ஆமென். ஈஜிப்ட் ரதத்தில் போய் நிற்கிறது சாதாரண காரியமா? எத்தனை மேஜிக் மேன்லாம் பின்னாடி போவான், ஃப்ரண்ட் அண்ட் பேக். நான் தான் சொன்னேன், நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் அதிகாரத்தோடு உன் சேம்பருக்குள்ள வரும் பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போய் நின்னு பார். ஆமென். நீ வாசிக்கிற அர்த்தம் உனக்கு தெரியுமா?
மை அல்லாஸ், எனக்கு தெரியாது. ஆமென். தட்ஸ் த மினிஸ்ட்ரி. அந்த மாதிரி மினிஸ்ட்ரி இன்னை வரைக்கும் யாரும் பண்ணல. வித்தின் 5 minutes தான். நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு 1 வருஷம் முழுவதும் சபையில் சொல்லி 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 இந்த டிசம்பர் 31க்கு ஒப்பு கொடுத்து கரங்களை வைத்துங்களேன். எனக்கெல்லாம் அப்படி வேணும், நான் அதை விரும்புகிறேன். அது நடக்கும், நீ பாருங்கள், நடக்கும் நடக்கும். நியர் போகட்டும், வேகமாக வருகிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் த glory of all glory. வாசிக்க எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23 வரை. நேரம் இல்லை, நான் சீக்கிரம் முடிக்கட்டும். சீக்கிரம். The way of holiest. ஆகையால் நம்பர் 1 என்ன பார்த்தோம்? The way of only way to God, the way of escape, the way into the holiest. வாசிங்க. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் உனக்கு இருக்கிறார். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவும். போதும். 23. ஓகே, ரைட், நேரம் இல்லை. அப்போ அடுத்த வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 5:9, the new and living way, the new and living way. வாசிங்க. தாம் பூரணரான பின்பு பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம். முந்தின வசனம் 9ஆம் வசனம். தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. Yes, the new and living way. Amen. தாம் பூரணரான பின்பு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. முதல்ல அதனால தான் நான் சொன்னேன், fill thyself, yourself, take up your cross. Amen. Seek the way. Amen. Hallelujah. Praise God. அடுத்ததாக 2 பேதுரு 2:2 வாசிங்க. அவர்களுடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவார்கள். Yes, and many shall follow their அவர்கள் நிமித்தம். அது இங்கிலீஷ்ல படிப்பா. Many shall follow their pernicious ways, by reason of whom the way of truth shall be evil spoken of. Many shall follow the pernicious ways. Yes. By reason of whom. Pernicious ways means கெட்ட நடத்தை. அப்படிதானா? சரி. By reason of whom the way of truth shall be evil spoken of. The way of truth. Way of truth. 2 பேதுரு 2:15 வாசிங்க. The right way. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து. அதான் நான் சொல்றேன், செம்மையான வழியை விட்டு தப்பி நடக்காத. பேரின் குமாரனாகிய பிழையாமை போல வழியை பின்பற்றி போனவர்கள். அப்புறம் கூலிக்கு போயிடுவோம். கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தில் போயிடுவோம். கூலிக்கு மாரடிக்கிறதுனா என்னது? நாட் ஓன்லி மணி அண்ட் ஆல்சோ என்னதுதான் ப்ரௌட். என்ன, உனக்கு இவ்வளோ ப்ரௌடு தர்றேன், இவ்வளோ உனக்கு கணம் பண்ணுறேன், இவ்வளோ கட் அவுட் வைக்கிறேன், இவ்வளோ வரியா, பெருசாக இருக்கணும், நோட்டீஸில் என் பேர் பெருசாக இருக்கணும். என் பேரே காணுமே, நான் வரமாட்டேன், இப்படி சொன்னவங்களாம் இருக்காங்க. என் பேரை ஏன் சின்னதாக போட்டீங்க? வர்ஷிப்காரை மட்டும் பெருசாக போட்டிருக்கிறீங்க, பிரசங்கியாரை சின்னதாக போட்டிருக்கீங்க. என்ன இது அநியாயம்? ஆண்டவர் பேச மாட்டாரியா உங்களோட? கண்ணில் வைத்துங்களேன். நானும் 10 வருஷமாக அந்த தேவ மனுஷனை வச்சு ஊழியம் செஞ்சேன். ஓஜோ
அது பாட்டுக்கு வருவார். கட் அவுட்டை பார்ப்பாரா இல்லையோ, எதையும் பார்ப்பாரா இல்லையோ, எங்கெங்கேயோ வச்சுருப்போம். அவாட்டுக்கு வருவார், பஸ்ஸுக்கு முன்னாடி செய்து மட்டும் போயிட்டே இருப்பார். கரங்களை வைத்துங்க. சோத்ரம். ரியல் இஸ் த மேன் ஆஃப் காட். நிறைய இடத்துக்கு ஊழியம் போகும்போது சிஸ்டர் சொல்லுவாங்க, நான் முதல்ல அவரை நான் அழைக்க போகும்போது, அம்மா சிஸ்டர் எனக்கு இவ்வளோ அளவுக்கு எனக்கு இந்த இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் வராது. அவர் நைஜீரியன் இங்கிலீஷில் பேசுவார், எனக்கு அது டக்கு டக்குன்னு விளங்காது, ஃபாஸ்ட்டாக பேசிட்டே போவார். இந்த சிஸ்டர் தான் எனக்கு இன்டர்பிரேட்டராக இருப்பாங்க. அப்போ நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் அவர் சொல்கிறாரு அவருக்கு சாப்பிட்றதுக்கு டைனிங்லாம் தேவையில்லையா, மரத்தடி இருந்தால் போதுமா. அப்புறம் சொல்லுங்கள், அப்புறம் தூங்குறதுக்கு கூட மரத்துக்கு கீழே இடம் கொடுத்தா போதுமா. அவர் சொல்கிறாரு எனக்கு அண்ணா என்ன சொல்கிறாரு, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாயா, நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க, நான் வரேன். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையிலே கர்த்தர் இன்றைக்கு அவரை கர்நாடகா ஆந்திராகளில் ஃபயராக பயன்படுத்துகிறார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். போகட்டும், நான் ரொம்ப போகல. அப்போ 2 பேதுரு 2:5 வாசித்தீங்கல்ல, செம்மையான வழியை விட்டு தப்பாதீங்க. த ரைட் வே. ஃபைனல் வாசிங்க. த ரைச்சஸ்னஸ், த வே ஆஃப் ரைச்சஸ்னஸ். 2 பேதுரு 2:21 வாசிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாய். ஆமென். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. அப்போ மீண்டும் வாங்க, தி மிடில். ஆமென். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29-30 வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். 1 யோவான் 5:3 வாசி. 1 யோவான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சு. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூர்வதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூர்வதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள். எஸ் எஸ். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூர்வதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. That is soft yoke. That is soft, not hardened, not heavy burden. Soft. கனால வைத்துங்களா, இயேசுவின் கரம் எப்பொழுதும் எப்படி தான் இருக்கும், சாஃப்ட். சாஃப்ட். The righteousness of the right hand, நீதியின் வலது கரம். ஆமென். சாஃப்ட். ரோஜா இதெல்லாம் போல தான் இருக்கும், மென்மையாக தான் இருக்கும். கனால வைத்துங்களா. ஆமென். அவருடைய சிக்ஸ், அவருடைய கண்கள், அவருடைய ஹேர். ஆமென். உன்னத பாட்டில் படித்து பாருங்க. ஆல் ஆர் சாஃப்ட். கனலை வைத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். க்ளோரி ஜீசஸ். வேதம் சொல்லுகிறது, அகைன் ஐ எம் கமிங். 1 பீட்டர் 5:7 வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரா. த கேர் மெரிமா, from Merio to divide. பாருங்க, 10 நிமிஷம் சீக்கிரமா. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:3 வேகமா வாசிங்க சீக்கிரம். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. மீண்டும் வாசிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. மேல KJV கீழே ESV போடு. மேல KJV மேல ESV. சரி, KJV வாசி தம்பி, சீக்கிரம் வாசி. And there appeared unto them cloven tongues like as of fire, and it sat upon each of them, and they were all filled with the Holy Ghost. ESV. சரி, ஓகே. ESV டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை அது இல்லை, வரேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆமென். And divided tongues, yes, divided tongues as of fire appeared to them and rested. And KJV எப்படி வருது? Sat.
சாட்னா எப்படி இருக்குது? அமர்றது. ரெஸ்டட்னா எப்படி இருக்குது? தங்கி இருக்கிறது. கரங்களை வைத்து கத்துக்கிறது. ஆமென். இந்த டிராவலிங் வேல வந்து அமர்ந்துட்டு அதுக்கப்புறம் மூவிங். ரெஸ்டட் அப்படி இல்லை. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் கரெக்டாக இருக்கு. எங்கே இருக்கு அந்த வெர்ஷன்? எங்கே இருக்கு பா தம்பி? And divided tongues as of fire appeared to them and rested on each of them. ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்து அக்கினி. ஒவ்வொரு மேலும் வந்து அமருகிற பரிசுத்த ஆவியாகிய அக்கினி. கரங்களை வைத்துங்க. Rested. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். And I will give you rest. What rest that? What rest that? Through Jesus. Amen. Through Holy Spirit. கரங்களை வைத்துங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் யாரால நிறைவேறுகிறது? நம்பர் 1 through Jesus and through Holy Spirit. Amen. அப்போ வேதம் சொல்லுகிறது and divided tongues as of fire. இதான். அப்போ that what divided that? What merimo? What merima from merio to divide? Another divide the cloven tongues. Another fire tongues. Fire tongues. இதுதான் தேசத்துமே, இதுதான் எழுப்புதல், இதுதான் ரெனியூ, இதுதான் ரிவைவல். இதுதான் ரிவைவல். கூட்டத்தை பார்க்காத. ஆவியானவர் கூட்டத்தை பார்த்துருந்தாருன்னா 10 லட்சம் பேர் என்கிட்ட வச்சா தான் நான் வருவேன் இருப்பார். அங்கேருந்து டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாரா, எல்லாம் ரெடியாப்பா? எல்லாம் ரெடி. எத்தனை பேர் இருக்காங்க? கூட்டத்துக்கு எல்லாம் வந்துட்டாங்களா? கொயர் வந்துடுச்சா? எத்தனை பேர் இருக்காங்க? ஐயா 10,000 20,000 பேர் வந்தோன்னு சொல்லி நான் வர்றேன். மை ஹோலி ஸ்பிரிட் இஸ் நாட் லைக் தட். எத்தனை பேர் இருக்காங்கப்பா? 120 லார்ட். கரங்களை வைத்துங்க. 120. ஆமென். எஸ், ஐ எம் ரஷ். கரங்களை வைத்துங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹalleluya. ஆமென். அங்கதான், அந்த ஃபியூல தான் உன்னோட யோக்கு இருக்கு. அங்க நீ எப்படி நிற்கிற? அங்கே உன் இன்ஸ்பிரேஷன் என்ன? உன் ஃபேஸ் இன்ஸ்பிரேஷன் என்ன? உன் ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன் என்ன? ஆமென். உன்னுடைய ஃபோர்ஸ் என்ன? கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்து. ஹalleluya. 10,000 பேர் இருந்தாலும் அதே ஃபோர்ஸ் தான். 10 பேர் இருந்தாலும் அதே ஃபோர்ஸ் தான். தட் இஸ் ஜீசஸ். 12 பேர் இருந்தாலும் அதே ஃபோர்ஸ் தான். 144,000 பேர் இருந்தாலும் அதே ஃபோர்ஸ் தான். கரங்களை வைத்து கர்த்தர்களிலே சொல்லு. ஹalleluya. பிரைஸ் காட். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஜீசஸ் இஸ் நெவர். ஆமென். So change. அப்போ in OT often indicates the presence of God. The fire பழைய ஏற்பாட்டில் எதுக்கு ஒப்பிடுது தெரியுமா? presence of God. The flame of fire. Amen. நியூ டெஸ்டமெண்ட்ல ஆக்ட்ஸ்ல வர்றது not presence, that is power. பூர்வ காலத்து பாதையை விசாரித்து கேளுங்கன்னு சொல்லி சொன்னார் அங்க கர்த்தர். அது என்னது? அது என்ன presence? My presence shall go with thee. That's the presence. What presence? Indicating fire. Yes, the fire presence. Hallelujah. That's not fire actually, especially in his burning holiness. நான் டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல இருந்து உங்களுக்கு எடுத்து பேசுகிறேன். Amen. Hallelujah. The presence of, amen, in OT often indicates the presence of God, especially in his burning holiness and purity, consuming everything that is impure. எங்க வருகிறது? Exodus 3:2. வாசிங்க சீக்கிரம். Exodus 3:2. ஆமென். இதே ஃபயர் அங்க எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது பாருங்க.
அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒருவர் முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்படின்னா என்னது? not consuming fire, only the presence fire. கரங்களை வைத்துங்க. அது யார் மேலேயும் வந்து அமரல. You wait for us. Acts 2, the power fire, the consuming fire. Our God is the consuming God. பட்சிக்கிற அக்கினி. Our God is the consuming fire. But in OT, Old Testament, என்ன சொல்லுகிறது? And the angel of the Lord. இத சபை தெரிஞ்சுக்கிட்டா போதும். வாசிங்க. And the angel of the Lord. And the angel of the Lord appeared unto them in a flame of fire. Out of the midst of a bush. And he looked. And behold, the bush burned with fire. And the bush was not consumed. The bush was not consumed. But New Testament Jesus is consuming fire. Amen. That is presence of God. தூதனானவர். Jesus is the presence of God. என் தூதனானவர் யார் அவர்? ஜீசஸ். நான் அனுப்புறேன் ஓல்ட் டெஸ்டமென்ட்ல. சர்ச் பண்ணு. ஆமென். என் இயேசுவை சர்ச் பண்ணி பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வேகமா வாங்க. 5 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்லை, சீக்கிரம். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும் கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்தில். What is that? The presence of fire. Jesus. அவர்கள் இரவும் பகலும் அவர்களை வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு that my presence shall go with thee. Amen. Next one. 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எஸ் எஸ் சோத்ரம். ஆமென். சூளையின் புகை போல புகைக்காடு. புகைக்காடு. ஸ்மோக். வாட் இஸ் தட்? ஸ்மோக். நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஸ்மோக். பிஃபோர் ஃபயர் என்ன வரும்? ஸ்மோக். பிஃபோர் ஃபயர் என்ன வரும்? ஸ்மோக். ஹல்லேலூயா. ஆமென். புகைக்காடு. சோத்திரம். அடுத்ததாக யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேகமா வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரதிட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. இப்போ ஏசாயா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது என்னது? அப்பொழுது This is the presence, God presence. எங்க தங்கி இருந்தது? Upon tabernacle, not believers. கூடாரத்தின் மேல் தங்கி இருந்தது. In New Testament we are the tabernacle. 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில். Amen. For reason for consuming fire. Amen.
உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அக்கினியும், இந்த ஜனங்களை நான் விறகுமாக்குவேன். எரேமியா 20:5. ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நேரம் இல்லை. எசேக்கியேல் 1:4 வாசிங்க. எஸ்ஐயா 4:5 வாசித்தீங்களா? அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இதுதான் நம்ம மகிமையானவர்களின் மேல். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ள இருக்கிறார்ல. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். வாசிங்க எசேக்கியேல் 1:4. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும், இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடே கலந்த அக்கினி வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. வடக்கே இருந்து என்ன வருகிறது? புசல் காற்று. The wild wind came out of the north. Zion, the place of Zion, north. வட திசையில் இருக்கிற சியோன். It's a revelation. Hallelujah. The day of Pentecost. Amen. அவர்கள் நடுவில், in midst. Hallelujah. Praise God. போகட்டும். வேதம் சொல்லுகிறது tongues as a fire, not fire but like fire. அதான் நம்ம பார்த்தோம். Like fire means என்னது அது? Like fire means என்னது? விடிய விடிய கேட்டு கடைசியில் சப்புன்னு ஊற்றி போட்டீங்களே. லைக் ஃபயர், நாட் ஃபயர், லைக் ஃபயர். ஸ்மோக் என்னது? உனக்கு நல்ல பிரசன்ஸ் இருக்கு, காத்துக்க. ஆமென். கர்த்தர் உன்னை வேற்று மனுஷியா மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ் க்ளோரி. வேதம் சொல்லுகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. மத்தேயு 3:11-12. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். யார் சொல்றது? கண்டுபிடிங்க, உங்களுக்கு பிரைஸ் தரேன். கண்டுபிடிங்க, ஒரு பிரைஸ் தருவேன். Who is John the Baptist? Is the presence or power? In New Testament is the presence, only presence. என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். I send my messenger. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம், not sound, echo of his call. Not call, echo of his call. Not fire, like fire. ஆமென். 5 நிமிஷம் முடிச்சிடுறேன், சீக்கிரம், குயிக் வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதம் is the consuming fire. எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். I am presence, he is power. ஆமென். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பாத்தீங்களா? அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நான் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்? Just baptize, only water baptize. That is the presence. After filled the Holy Ghost baptized in church. What is that? It's the power of God. It's the dunamis. Hallelujah. Amen. 12ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல உங்களுக்கு சீக்ரெட் இருக்கு. சீக்கிரம் வாசிங்க. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்கூடைக்கு என்ன போட்டிருக்குது? Oh, fan is in his hand and he will truly purge his floor and gather his wheat into the garner. But he will burn up the chaff with unquenchable fire. Amen. Because he is the only consuming fire. அவர்தான் சுட்டெரிக்கிற அக்கினி. அவர் கையில் என்ன இருக்கு? தூற்றுக்கூடைக்கு அங்கே என்ன போட்டிருக்கு?
The fan. winnowing fork. The winnowing fork. இங்க என்ன போட்டிருக்கு? Is in his hand. இங்க என்ன போட்டிருக்கு? Fan is in his hand. Hallelujah. Fan. Fan என்னது? The breeze. The breeze of God. ஈடன்ல என்ன வந்தது? பகலின் குளிர்ச்சியான வேளையில் உஷா ஃபேன், இன்னென்ன கல்வினேட்டர், இன்னென்ன போட்டுக்குங்க, ஓஜி தாஜி காஜி எல்லா ஏசிஸ். ஆமென். அதை விடலாம் சில்னஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஃப்ரம் த ஈஸ்ட்வர்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எங்கிருந்து அந்த காற்று வந்தது? கீழ் திசையிலிருந்து வந்தது. கிழக்கிலிருந்து தோன்றுகிற நட்சத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Praise God. Glory. பசிங்க சீக்கிரம். ஊற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. ஆ. அவர் தமது களத்தை ஆ. நன்றாய் விலக்கி. பாருங்க லூக்கா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. ஆ. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ. அப்போ யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2லிருந்து 5 வசனம் வரைக்கும் என்ன பார்த்தீங்க? The burning bush which was symbol of the divine presence. This outward manifestation of the Spirit's coming was another sign of his power. ஆகவே தான் இயேசு சொல்லுவார், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையோ? ஃபேன். காற்றில் அசையும் burning bush. பிரசன்ஸ். கரங்களை வைத்துங்க. காற்றில் அசையும் நாணலையோ? ஜான் த பேப்டிஸ்ட் காற்றில் அசையும் நாணல். இப்படி இல்லை, எப்படி? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சோத்திரம். பிரைஸ் காட். மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் தி. எல்லாம் முழந்தால் படியிடுவோம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வாசிங்க மீண்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Yes, and ye shall find rest unto your souls. Amen. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் கண்களை மூடி பிரைஸ் காட். கேட்ட சத்தியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் 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 be ready. Praise God, praise God, praise God, praise God, praise God. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பந்திக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே அப்பா அந்த மேலான ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ளிருந்து நீர் பேசினீர். அதே போல் எங்களுக்கு காதுகளை உண்டு பண்ணின தேவன் அதை கேட்கும்படியாய் எங்கள் இருதயத்தில் தோன்றும்படியாய் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அத்தாவே தொடர்ந்து கர்த்தர் எங்கள் சபைகளில் பேசும். தொடர்ந்து கர்த்தர் ஊழியனோட பேசும். தொடர்ந்து பிள்ளைகளோடு பேசும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேச நான் செபிக்கிறேன். அப்படியே செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த பந்திக்குரிய ஆசீர்வாதம் இந்த நாட்கள் என் சபைகளுக்குள்ளே பூரணமாய் கடந்து வர செபிக்கிறேன். லைக் அ டிவைட் பிளஸ் லோட். ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே வந்து அமர நான் செபிக்கிறேன். அப்படியே செய்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த சபையில் ஆண்டவரே உம்முடைய விழா திறக்கப்பட்ட பொழுது ஆண்டவரே பரிசுத்த ரத்தமும் ஆண்டவரே தண்ணீரும் வெளிப்பட்டதாக நாங்கள் பார்த்தோம். பரிசுத்த தண்ணீராக ஆண்டவரே வெளிப்பட்டதாக நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கும் விழா திறக்கப்பட்ட சபையாக ஒவ்வொரு சபையையும் கர்த்தாவே நீர் மாற்றியிருக்கிறார். அதிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அதிலிருந்து புறப்படுகிற நம்முடைய பரிசுத்த ரத்தம்
அடையாளமாய் காணப்படுகிற காரியங்கள் இன்றைக்கும் எங்கள் சபைகளிலே அவைகள் அடையாளமாக இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர். ஒவ்வொரு பகுதியிலையும் உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார்த்தைகளின் மேன்மேலை கொண்டு எங்களை போஷித்து நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வார்த்தையாகிய மன்னாவினாலும் எங்கள் சரீரத்துக்கும் ஆத்மத்துக்கும் ஆவிக்கும் தேவையான ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை மன்னா இந்த நாளிலே எங்களுக்கு தரப்பட்டு அவைகளை கொண்டு நாங்கள் ஒரே பர்வதம் மட்டும் நடக்க எங்களுக்கு பலம் கொடுக்க செபிக்கிறோம். இந்த நாட்களில் சபையில் வந்தவுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவன் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்முடைய பிள்ளைகள் மேலே பிரகாசிக்க பண்ண நான் செபிக்கிறேன். உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன்பாக புறப்பட்டு கோணலானவைகளை செவையாக்க நான் செபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய சபைகளுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை கடந்து வர செபிக்கிறோம். We bless them, Lord Jesus. We fill their presence of glory. My presence shall go with you. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீர். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர். And I will give you rest. இந்த மாத வாக்குத்தத்தமாய் நீ தந்த நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் வசனத்தின்படி கர்த்தர் உம்முடைய சபைகளுக்கு இளைப்பாறுதலை தார். தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, வாஞ்சை உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தாவே நீர் இளைப்பாறுதலை கட்டளையிட செபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரும் இளைப்பாறுதலோடு சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய நீ ஒருவரே சுகமாய் தங்க பண்ணி அப்படியாக ஒரு இளைப்பாறுதல் பிள்ளைகளை நடத்த நான் செபிக்கிறேன். அப்படியே செய்த ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய வழிநடத்தல் அநோனிக்க ஸ்நேகமும் அந்த தேவப்பிள்ளைகள் மத்தியில் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர்